சனி பெயர்ச்சி 2026 மார்ச் மாதத்தில் நடக்குது வாக்கியப்படி. அப்போ ஏற்கனவே நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்களே 2025 மார்ச் எண்டில் சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டாருன்னு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்வது என்னென்னா, வாக்கியப்படி சனி பகவான் இப்போ தான் மீனத்துக்கு வர்றார். அப்போ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கோவில்களில் அதிகமாக நம்முடைய கோவில்களில் வாக்கிய பஞ்சாங்கம் தான் பயன்படுத்துகிறாங்க. அதேபோல் தென் மாவட்டத்தில் பல மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்குறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறவங்களுக்காக இந்த பதிவு, ஓகேவா? ஸோ அவங்கெல்லாம் கேட்காங்க, சார் நீங்கள் திருக்கணித முறைப்படி சொன்னீங்க நடந்தது, இப்போ வாக்கியப்படி என்ன நடக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா திருப்திகரமாக இருக்கும் மனசு அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நம்ம சொல்கிற நல்ல விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே? அப்போ நம்ம வாக்கு கொடுக்க, அதாவது ஒரு வாக்கு படிதம் கொடுக்கக்கூடிய இடத்துல இறைவன் நம்மளை ஒப்படைச்சிருக்கான், ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு கொடுக்குற வாக்கு உங்களுக்கு நல்லபடியாக நடந்துச்சுன்னா நீங்களும் சந்தோஷப்படுவீங்க, உங்கள் மூலமாக நானும் சந்தோஷப்படுவேன். ஸோ அதற்கான சனி பகவான் வாக்கியப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார், நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீங்க. மீன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு உள்ள வரார், ஜென்ம சனியாக வரார். 12ல் இருந்த ஒரு ஜென்ம சனியாக வரார். அப்போ மீனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம், அதேபோல் உங்களுடைய ராசிக்கு எக்ஸட்ரா 6ஆம் இடம், அதே போல் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம். இந்த 3 இடத்தையும் பார்த்தனால தன வரவு எங்கே இருக்குன்னே தெரியல, காசு எங்கே போச்சுன்னே தெரியல. ஒரு 2.5 வருஷமாக நீங்கள் பொருளாதாரத்தை எல்லாமே இழந்துட்டு ஒரு என்ன சொன்னால் என்ன வாழ்க்கை அப்படின்னு வாழ்கிறீங்க இல்லையா? குடும்பத்தை விட்டு பல மீனராசிக்காரங்க ஒரு தூரத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு கொடுத்த வாக்கு, ஒரே ஒரு வார்த்தை தாங்க வாக்கு கொடுத்தேன், என் வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற நிலைமை இருக்குல்ல இல்லையா? ஸோ இதெல்லாம் மாறப்போகுது. மீனராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றலன்னு எந்த விஷயம் இருக்கோ அதை காப்பாற்றிடுவீங்க, ஓகேவா? உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நீங்கள் சேருவதற்கான வாய்ப்பு, குடும்பம் ஒரு அந்யோன்யமாக அன்பாக அரவணைப்பாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது. அதே போல் கடன் பிரச்சனை மீண்டு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கடன், நோய், வம்பு, வழக்கு இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா எல்லாம் டெலீட் பண்ணிடலாம். அப்படியே எரேசரை வச்சு அப்படியே ஒன் பை ஒன்னாக அழிச்சிட்டே வரலாம். அப்படி எல்லாமே அழியக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த தருணம். காதல்னால் ஏமாற்றப்பட்டேன், காதலியால் ஏமாற்றப்பட்டேன்னு சொல்லி நினைக்கக்கூடிய நம்முடைய மீனராசி என்பவர்கள் காதலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் புதிய காதலை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இல்லை ஒரு சின்ன தடுமாற்றம், ஓகேவா? அதேபோல் கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். மற்றவங்களை தலையிட விடாமல் நீங்கள் பேசிக்கணும். ஆனால் கல்யாணமே முடியலன்னு வருத்தப்படுற மீனராசிக்கு கல்யாணம் முடியும். நாங்கள் அந்த ஊரில் பொண்ணை பார்த்தோம், இந்த ஊரில் பொண்ணை பார்த்தோம், என் ஜாதகம் பொருந்தலை, பிடிக்கல அப்படின்னு எவ்வளோ குழப்பங்கள் இருந்தாலும் உங்களுக்கான இல்லற வாழ்க்கை, அதாவது திருமண வாழ்க்கைக்குள்ளே போய் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நம்முடைய மீனராசி என்பவர்களை யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்க, குழந்தை பாக்கியம் உறுதியாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு யார் கொடுக்க போகிறா? நம்முடைய சனி பகவான் கொடுக்க போகிறார். அவருடைய செயல்பாடுகள் உங்கள் லைஃப்பை புரட்டி போட போதும். பிரச்சனை எதுவும் கொடுத்துருமாங்க சொல்லிடுங்கன்னா பிரச்சனை வராது, பயப்பட தேவையில்லை. உங்கள் லைஃப்பில் நீங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய பாக்கியம் இனிமேல் தான் நடப்படும். அதாவது தங்க நகையை கொண்டு போய் அடமானம் வச்சது, இல்லை தங்க நகையை கொண்டு போய் யாருக்கா கொடுத்தது, இப்படி கொடுத்து ஏமாந்துருக்கீங்க, தங்க நகை வாங்க முடியல, நகை வைக்கிற விலைக்கு தங்கத்தை ஃப்ரீயாக கொடுக்கலாமா? நீங்கள் கொடுப்பீங்க, புரியுதா உங்களுக்கு? இந்த பாசத்தை வச்சுட்டாங்கன்னா கழட்டி செயினை கழட்டி கொடுத்துருது, மோதிரத்தை கழட்டி கொடுத்துருது, வீட்டிலேருந்து வீட்டுக்காரி மனைவி உங்களுடைய மனைவியோட செயினை கொடுத்துருது. இப்போலாம் நிறைய மீனராசிக்காரங்க செஞ்சுருக்கீங்க. ஸோ தயவுசெய்து செய்யாதீங்க. பொதுவாகவே உங்களுடைய ராசியில் சுக்கிரன் வலிமையாக இருக்கார். அப்போ நீங்கள் அந்த தவறை செய்யக்கூடாது. அப்புறம் மீனராசிக்காரங்க டாக்குமெண்ட் விஷயங்களை கையெழுத்து போடக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. கடன் பிரச்சனையோ டாக்குமெண்ட் பிரச்சனையோ மீனராசிக்காரங்க தலையிட்டிங்கன்னா மீண்டு வருவது கடினம்,
ஓகேவா? அதனால் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கக்கூடிய, அதாவது சூப்பர்னா பெரிய லெவலுக்கு போயிருவீங்க, கோடீஸ்வரர் அப்படி சொல்லல. உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறினா உங்களுக்கு போதும் தான் நீங்களும் நினைப்பீங்க. அந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் சனி பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம். அப்போ சொந்தமாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா, இல்லை ஏற்கனவே தொழில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, சனி பகவான் ராசியில் இருக்கனால என்ன செய்யணும்னா, அதாவது டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும் வேலையில், தொழிலில். ஓகேவா? தொழிலில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி, அதாவது நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தொழிலில் வெற்றி. நீங்கள் தொழிலை ஆரம்பிச்சுட்டு யார்கிட்டயாவது ஒப்படைச்சிட்டு நீங்கள் ஃப்ரீ மைண்டாக இருந்தீங்கன்னா தொழிலில் லாக் ஆகிருங்க. ஸோ தொழிலில் முழு கவனம் செலுத்திங்கன்னா உங்களை அடிச்சுக்கிற யாரும் கிடையாது. பார்ட்னர்ஷிப்பில் தொழில் வச்சுக்கோங்க, பாதுகாப்பாக இருங்க, நேரத்தை அதிகமாக ஒதுக்குங்க. உங்களுக்கு சனி பகவான் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்ய ரெடியாக இருக்கார். நீங்கள் எந்த விஷயம் முயற்சி எடுத்தாலும் வெளிப்படையாக சொல்லாமல் வெற்றி பெற்ற பிறகு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கனால வெற்றி பெற்ற பிறகு வெளியே சொல்லுங்கள், வாழ்க்கை எல்லாம் வெற்றியாகும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. நான் சொன்ன ஒரு வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்முடைய சனி பகவான் வாக்கியப்படி பயிற்சியாகி உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 20-30% மாற்றத்தை கொடுப்பார். ஸோ இதை தாண்டி உங்கள் லைஃப்பில் உங்களுடைய கேள்விகள் நிறையா இருக்கலாம். ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், முன்னேற்றம் உண்டா, இல்லை வேறு எதுவும் முட்டுக்கட்டை போட்டிருக்காங்களா, எதுவும் பிரச்சனை இருக்குமா, பிரச்சனை தீர்க்கறதுக்கு வழி என்ன அப்படின்னு 1000 கேள்விகளோடு, இல்லை நீங்கள் லட்ச கேள்வியோடு மனசுக்குள்ளே போன ஒரு குழப்பத்தில் இருக்கீங்கன்னா, உங்களுடைய ஜோதிட ரீதியான கேள்விகளுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணி துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு பதில் கூட நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, யாருக்கு ஜாதகம் பார்க்கணும், அவங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் ப்ளஸ் பிறந்த ஊர் இதெல்லாம் அனுப்பிவிடுங்க. ஜாதகமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் உண்மையிலேயே உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும், கடந்த காலத்தையும் கணிக்க முடியும். சரியா? இந்த விவரங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்போம். அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக கணித்து தெளிவாக குறிப்பிட என்னால் முடியுங்கிற இறை அருள் அதாவது என்னால் முடியுங்கிறத இறை அருள் மூலமாக நான் சொல்கிறேன். எனக்கு இறை அருள் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசையும் ஆர்வமும் இருக்கும், நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கீங்க, சரியா? அடிப்படை ஜோதிடம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கட்டாயமாக நம்முடைய வகுப்பில் கலந்துக்கலாம். நம்முடைய வகுப்பானது இது 5வது கிளாஸ். ஓகேவா? இப்போ 4 பேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சு நம்ம அந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் 1ஆம் தேதி என்ன பண்ணுறோம், கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ மறக்காமல் உங்களுடைய வீட்டிலிருந்து, உங்களுடைய அலுவலகத்திலிருந்து, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருந்தால் கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கிளாஸ்க்கான லிங்க் அனுப்பப்படும். கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிவிடுவோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்தை மற்றும் உங்களுடைய கூட இருக்கவங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக ஆராய்ந்து கணிதம் மூலமாக கணக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற அன்புடன் அழைக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி.